ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, எப்போவுமே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற பொய், அதுவும் இல்லாமல் அதை தீர விசாரித்து அதில் யார் நல்லவங்க கெட்டவங்க, அதில் யார் எதனா சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அறியறதுல அந்த ராஜேஸ்வரி அடிச்சுக்க ஆளே இல்லை. அதை இப்போ நமக்கு நிரூபிச்சே காட்டிட்டாங்க. அது எப்படின்னா, இந்த மனோகரும் அரவிந்தும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணாங்க அப்படின்றத எல்லாம் இன்ச்சு போய் இன்ச்சோ புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு வேளை வெத்தலையில் மை போட்டு பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் கடைசி வரை அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மல்லி சீரியல் இப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்குன்றதுக்கு இத்தனை நாளாக நானே ஒரு இதில் கெஸ்ஸிங்கில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ பரவாயில்லையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் இந்த மக்கு சாம்பிராணி மட சாம்பிராணி ராஜேஸ்வரி எப்படி அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு விஞ்ஞான மூளை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. அதே ஒரு டம்மி பீஸு. ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் அவள் போனால் அது கடைசியில் அவள் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக அவள் பெரிய பிரில்லியன்ட்லாம் கிடையாது. ஆனால் அந்த மூளையை வச்சுக்கின்னு மக்கி போன மொழியில் மறுபடியும் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதா தனக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறா அப்படின்றதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு உன் அப்பனால் தான் எல்லா பிரச்சனையும், அதனால் உன் அப்பனை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் இதாகிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் அப்பனை எங்கேயாச்சும் ஓடி போயிட சொல்லு. இத்தனை வருஷமாக எங்கே ஓடி போயிருந்தானோ அந்த மாதிரி கண்காணாத இடத்துக்கு போயிட்டானா அவன் உயிருக்கு கேரண்டி. இல்லைன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் என் கையில் அடிப்பட்டு சாவ போகிறான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்றாங்க. என்னடா இது, ஏன் பண்ணுவ நீ கொலை பண்ண போகிற, இப்போவே உனக்கு வைக்கிறேன் இரு ஹாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதா சரி, இந்த ராஜ்யமாக சுத்தமாக சரியில்லை. இத்தனை வருஷமாக நான் அவங்க கூடவே இருந்திருக்கேன். அந்த மனசாட்சி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் என் அப்பாவான உங்களவே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாள் பொறுத்து இருந்தது போதும். நான் இனிமேலும் அவங்கக்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ தயாராக இல்லை. ஏன்னா விஜய் மாமாவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, இவங்க கூட இருந்து இவங்க சொத்தையும் நான் அனுபவிக்க போகிறதில்ல. அதனால் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மகளாக கடைசி வரை உங்கள் கூடயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாதிரி கோர்ட்டுக்கு நாளைக்கு போகிறப்ப எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயமும் தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க இந்த ரஞ்சிதாவையும் மனோகரையும். என்னவா இருக்கும், ஒருவேளை பிளானெல்லாம் கண்டுபிடிச்சிச்சோ இந்த கிழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு ஒரு இது வருது. ஆனாலும் என்ன பண்ணுறது, இவ அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி. என்னடா இது, மதம் பிடிச்ச யானை அப்படி குருன்னு உட்காந்துக்குவேன், அந்த மாதிரி அப்படியே ஊமை கொண்டாடுற உட்காந்துக்கிறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. என்னது ஸ்பெஷல் ஜூஸா, இந்த லூஸு இந்த உடம்பு முடியாத போனாலே ஒரு அம்பு சாக்லேட் கூட வாங்கி தராது, ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. இன்றைக்கி என்னமோ ஜூஸ் போட்டிருக்கலாமே, ஜூஸு அதுவும் ஸ்பெஷல் ஜூஸாக. இவளுக்கு ஜூஸுனா என்னன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு குடிக்க மட்டும் தான் தெரியும், இவ போய் எப்படி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு ஒரு டவுட் வருது. இருந்தாலும் சரி நம்ம போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆசையாக கொடுக்குறாங்களோ என்னவோ, அதை போய் நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கை பின்னாடி மறைச்சி வச்சுன்னு மெதுவாக நடந்து வராங்க. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ரஜிதா இருந்துக்கிட்டு, ராஜிமா நீங்கள் எதுவும் ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு இருந்து வரேன், நீங்கள் கடைசியில் சும்மா வரீங்க அப்படின்னு. ஸ்பெஷல் ஜூஸா, இது கொடுக்குறேன் இரு, நான் இப்போ ஒரு இது கொடுப்பேன், ஒரு ஷாக்கு, அந்த ஷாக்கில் உங்கள் உடம்புலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் வரப்போகுது, அதை தான் நான் சொன்னேன் ஸ்பெஷல் ஜூஸுன்னு அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பின்னாடி வச்சுட்டு போய் கதவை சாத்துறாங்க. அவங்க பின்னாடி போகிறப்ப பார்த்தா அவங்க பின்னாடி துப்பாக்கி. அப்படி பாவி, இதை தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொதிச்சு எழுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ராஜிமா துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும், உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ தைரியம் தான் நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன்னு எழுந்திருப்பீங்க. அதுவும் எப்படி என்ன கவுக்கிறதுக்காக, இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்துட்டு என் வீட்டு சோத்தியை தின்னுட்டு இப்போ எனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறேன்னு வந்திருக்கீங்கன்னா, நீங்களாம் என்னை போட்டு தள்ளுறது கூட அஞ்ச மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் உங்களை விட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதிராக நீங்கள் ஆதாரத்தை நல்லா திரட்டி ஆதாரத்தில் என்னவே புதைச்சிருவீங்க. அதனால் இதுக்கு மேலே உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல. உங்கள் 3 பேரையும் கொலை பண்ணி இதை குழியில் தள்ளலை, என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 டப்புன்னு அவள் பாட்டுக்கு சுட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம
மனோகர் இருந்துட்டு, ஐயோ எம்மா தாயே நான் உன் காலில் கூட விழுந்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்ன வேணா இது கொலை பண்ணிடு, ஆனால் இவங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க, இவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறைய கெஞ்ச அதை காதுலேயே வாங்கிக்கல நம்ம ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.